வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் அண்ட் இஷ்யூஸ். ஸோ பார்ட் 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெல்த் அண்ட் இஷ்யூஸ் வந்து நம்மளோட பேசிக் சயின்ஸோட தொடர்ச்சியாக வந்து வரப்போகுது. ஸோ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் 4ல் வந்து நம்ம இது டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ பார்த்தோம். அதுக்கப்புறம் செல்லோட ஆர்கனல்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி வேக்சின்ஸ், இம்யூன் சிஸ்டம் இதெல்லாம் பார்க்கலாம். வில் கோ ஒன் பை ஒன். ஸோ இது வந்து 4 கிளாஸஸ் நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ ஹெல்த் அண்ட் இஷ்யூஸில் 1 கிளாஸஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்து கணேஷ் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ திஸ் இஸ் வேர் வி ஆர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டம் பற்றி படிக்க போகிறோம். இம்யூனோகுளோபுலின்ஸ் படிக்க போகிறோம். ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து தெரியும், நம்மளோட இம்யூனிட்டி இல்லாமல் நம்மளால் இந்த உயிர் வாழவே முடியாதுன்னு. எல்லா கிருமிகள், எல்லா ஒரு நிறைய சக்திகள் நம்மளை சுற்றி வந்துட்டுருக்கு. நம்மளை அழிக்கிறதுக்காக நிறைய சக்திகள் வந்து நம்மளுக்கு அதுக்கு போராடுறதுக்கு நம்மளுக்குள்ள ஒரு சக்தி தான் இந்த இம்யூன் சிஸ்டம். அந்த சக்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கோவிடை தாண்டி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இம்யூன் சிஸ்டம் தான். ஒவ்வொரு பேத்துக்கும் நேச்சுரலாக ஒரு இம்யூன் சிஸ்டம் இருக்கும். வெளியிலேருந்து நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகுது. ஸோ இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி சின்ன பேசிக்ஸாக நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளட் செல்ஸில் நம்ம வந்து ஆர்பிசின்னு ஒன்று இருக்குது, டபிள்யூபிசின்னு இருக்குது, அப்புறம் பிளேட்லெட்ஸ். இப்போ ஆர்பிசி தான் நம்மளோட ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் உடம்புக்குள்ளே ஆக்சிஜனை கொண்டு வரதுக்கும் கார்பன் டை ஆக்சைடை வெளியில் கொண்டு போகிறதுக்கும் ஆர்பிசியில் இருக்கிற ஹீமோகுளோபின் வந்து ஹெல்ப் பண்ணுது. இது வந்து ஒன்று. அடுத்து டபிள்யூபிசி எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? இதுதான் இம்யூனிட்டிக்காக ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம கிட்ட வர ஒரு கிருமிகளை, ஜெர்ம்ஸாக இருக்கட்டும், ஏதாச்சும் வைரஸ், பாக்டீரியா ஏதாச்சும் இருக்கட்டும், அதை வெளியில் தள்ளுறதுக்கு வந்து உண்மையாக உழைக்கிறது வந்து இந்த டபிள்யூபிசி. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. உள்ளே வரும்போதே நான் வந்து 1 by 1 நான் சொல்கிறேன். உள்ளே வந்து ஒவ்வொரு டபிள்யூபிசி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லும் போதே அதில் 2 விதம் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்குவோம். டபிள்யூபிசி வந்து பார்த்திங்கன்னா லிம்ஃபோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிம்ஃபோசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, லிம்ஃபோசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்பிசி வந்து எரித்ரோசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் பிளேட் செல்ஸ் வந்து த்ரோம்போசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, பிளேட் செல்ஸ் எதுக்காக ஹெல்ப் பண்ணுது? நம்மளோட கிளாட்டிங்காக. நம்மளுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா அது ரத்தத்தை வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்மளோட ரத்தம் வந்து கிளாட் ஆகிடும். அது வந்து என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். இல்லைன்னா நம்மளோட ரத்தம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஸ்கின்ல ஒரு பேரியராக இந்த பிளேட்லெட்ஸ் வந்து போய் சேரும். அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அது மிச்ச கிளாஸஸில் முடிஞ்சால் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். இதுவரை அதில் கேட்டதில்லை. பட் இருந்தாலும் என்னெல்லாம் எப்போ முடியுதோ அதை வந்து நம்ம பேசிடலாம். ஸோ வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வித் திஸ் வி வில் கோ டீப் இன்டு இட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எது நம்ம இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற நம்மளோட பாடியில் முக்கியமான பார்ட்ஸ் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட இருந்த தூசிகள், ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து தடுக்கிறது நம்மளோட ஸ்கின் தான். ஸ்கின் அஸ் அ சென்சரி ஆர்கன். நம்ம வந்து நம்மளோட மூக்கு வந்து ஸ்மெல்லிங்க்கு, காது வந்து கேட்குறதுக்கு, இந்த மாதிரி நம்மளோட டச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் இருக்குது. ஸ்கின்னோட இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து இது இம்யூனிட்டி தான். ஸோ இந்த இம்யூனிட்டி வந்து நம்மளோட ஜெர்ம்ஸ் நம்மளோட உள்ளே வராமல் தடுக்கிறதுக்காக நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஈவன் ஸ்கின் வந்து அவுட்டராக இருக்கிறது மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க. ஈவன் நம்மளோட ஸ்கின்னோட முக்கியமான ஒரு நம்மளோட நோஸுக்குள்ளே இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நிறைய மியூக்கஸ் செக்ரீட் பண்ணுறதுக்கும், இது ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து இருக்கிறதுக்கும் காரணமும் நிறைய ஜெர்ம்ஸ் வந்து மூக்கு வழியாக போகிறதுக்கும், நம்ம கண்ணோட இமைகள் இருக்கிறதுக்கு கண் வழியாக போகாமல் தடுக்கிறதுக்கும், இந்த ஜெர்ம்ஸ் கிட்ட இருந்து நம்மளை போராடுறதுக்கு ஒரு முக்கியமான அடாப்டேஷன் தான். ஈவன் நம்மளோட நெத்தி கூட பார்த்திங்கன்னா ஏன் இப்படி பல்ஜாக இருக்குன்றதுக்கு காரணம் வந்து ஏதாச்சும் வந்து தண்ணி நம்ம கண்ணில் படாமல் இப்படி போய் சேருன்றதுக்காக தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட உடம்போட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதத்துலேயும் நம்மளோட எவ்வளோ தூரம் நம்மளோட வெளியிலேருந்து வர சில அந்நிய சக்திகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக வந்து நம்மளோட பாடியை வந்து இது பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளோட பாடியை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோன்னா புரியும். அதோட
அழகையும் நம்ம ரசிக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அழகு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த அழகில் வந்து பாருங்கள், ஒயிட் பிளட் செல்ல முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. இதில் வந்து they are attacking the pathogens through in the form of secretion or eating the germs. ஸோ அதை சாப்பிடும், இல்லைன்னா அது செக்ரீட் பண்ணுற சில என்சைம்ஸ்னால அதை கொன்னுடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் ஒயிட் பிளட் செல் வந்து ஹெல்ப் பண்ணுது. இது இந்த ஒயிட் பிளட் செல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளீனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ளீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லேருந்து தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஸோ ஸ்ப்ளீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளீன் வந்து நம்மளோட க்ரோத்தில் வந்து சின்னதாகவும் இல்லைன்னா பெருசாகும். ஈவன் தைமஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பெருசாகும், அப்புறம் சின்னதாகும். தைமஸ்ன்னு ஒரு பார்ட் இருக்குது. ஓகே, இங்கே இருக்கான்னு தெரியல. ஃபைன். தைமஸ்ன்னு ஒரு பார்ட் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இது வந்து WBC ரிசர்வாயர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆர்கன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா லிம்ஃப் நோட்ஸ். லிம்ஃப் நோட்ஸ் ஹோல்ட் த செல்ஸ் லிம்போசைட்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். தே ரெகக்னைஸ் அண்ட் எலிமினேட் இன்வேடிங் பேத்தஜன்ஸ். ஸோ லிம்ஃப் நோட்ஸ், ஓகே, லிம்ஃப் நோட்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த லிம்ஃப் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WBCயை அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு முக்கியமான ஆர்கன். ஓகே, ஸோ லிம்ஃப் நோட்ஸ் நிறைய இடத்துல இருக்கும். நெறிக்கட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நெறிக்கட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நீங்கள் கழுத்தில் வந்து நல்லா அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி இந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு யூஸ்வலாக சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் டாக்டர் வந்து இந்த இடத்துலையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. ஸோ நெறிக்கட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா நெறிக்கட்டி இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ இது வந்து பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு அர்த்தம். இதுதான் நெறிக்கட்டி. நீங்கள் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்த, நீங்கள் கோல்டு இந்த சமயத்தில் நிச்சயமாக இந்த இடத்த தொட்டு பாருங்கள். நல்லா வீங்கி இருக்கிறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக டெண்டராக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதை தொட்டாலே ஒரு மாதிரி கூச்சமாக ஒரு வலி இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தொட்டும் பார்ப்பாங்க. வாயை நாம் ஓப்பன் பண்ணி அந்த லைட் போட்டு பார்க்குறதும் அதனால தான். நம்ம நெறிக்கட்டியும் நம்ம மவுத்தில் எவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு பார்க்குறது முக்கியமாக கோல்டில். ஸோ குழந்தைங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த நோடு, இந்த இடத்துல 2 நோடு இருக்கும். இதையும் தொட்டு பார்ப்பாங்க. ஓகே, இந்த நோடு வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா குழந்தைங்க நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அவங்க பார்க்கும்போது தான் அது வந்து தெரியும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லிம்ஃப் நோட்ஸ் ஹோல்ட் த செல்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். ஸோ இம்யூன் சிஸ்டமோட செல்லான WBCயை ஹோல்ட் பண்ணுறதுனால இது. ஏன்னா நம்மளோட இன்ஃபெக்ஷன் ஆகும்போது நம்மளோட WBC செல் அதிகமாக செக்ரீட் ஆகுறது, போய் ஸ்டோர் ஆகுறது இந்த நெறிக்கட்டிகளில் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் என்ன இம்யூனிட்டி இருக்குன்னா மியூக்கஸ் அண்ட் ஹேர் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஹேர் பார்ட்டிகல்ஸ் நம்ம மூக்கு வழியாக பார்த்தீங்கன்னா ஹேர் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் ஏதாச்சும் டஸ்ட்டு ஏதாச்சும் வந்ததுன்னா அதை வெளியில் தள்ளுறதுக்காக முக்கியமானது. இன்னொன்று மியூக்கஸ் செக்ரேட், அந்த இது ஒரு மாதிரி ஸ்லைமாக இருக்கும்ல, அந்த ஸ்லைம் வரதுக்கு காரணம் ஏதாச்சும் அழுக்கு இருந்தால் அதை வெளியில் தள்ளுறதுக்காக ஒரு முக்கியமான மெக்கானிசம். ஸோ த ஃபைன் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன் தட் இஸ் கால்ட் அஸ் ஓலியா. ஓலியா இந்த ஏர்வே. ஸோ அந்த நம்மளோட ஏர்வேல, அதாவது இங்கே நாஸ்ட்ரலில் தொடங்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட சுவாச குழாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த ஏர் டியூப் அது வந்து போய் நம்ம லங்ஸில் போய் சேரும். அது வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சீலியா இருக்கும். ஓகே, இந்த சீலியா இல்லை ஓலியா அப்படின்னு சொல்கிறாங்க. லைன் த ஏர்வே அண்ட் மூவ் கண்டாமினன்ஸ் அண்ட் மியூக்கஸ் அப்வர்ட் அண்ட் அவுட். ஸோ அந்த மியூக்கஸும் அந்த ஓலியாவும் சிலியா. ஓகே, ஸோ ஓலியான்னு இங்கே சொல்லியிருக்காங்க. பட் சிலியா இல்லைனா வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை தள்ளிவிடும். ஓகே, அந்த ஜெர்ம்ஸை வந்து தள்ளிவிடும். அதுக்கு பிறகு ஸ்கின் இஸ் த இம்பார்ட்டன்ட் பேரியர். ஏதாச்சும் ஒரு பேத்தோஜன் வந்ததுன்னா உங்களுக்கு உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமானது. அதனால தான் நம்ம கையை கழுவிட்டதுக்கப்புறம் அது போயிடுது. பட் கையில் வந்து நிறைய ஜெர்ம்ஸ் வந்து மேலே படர்ந்துருக்கு. ஸோ அதை வந்து ஒரு 20 செகண்டுக்கு மேலே நீங்கள் கழுவுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான இம்யூனிட்டி சொல்கிறாங்க. இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் அடாப்டிவ் இம்யூனிட்டி. நம்ம பிறப்பிலேயே வர இம்யூனிட்டி வந்து இன்னேட் இம்யூனிட்டி. அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் மூலமாகவோ இல்லை வேக்சின் மூலமாகவோ இல்லைன்னா நிறைய விஷயங்களை நம்ம அடாப்ட் பண்ணுறதுனால வர்றது வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டி. இன்னேட் இம்யூனிட்டியில் என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, இல்லை என்ன முக்கியமான ஆர்கனல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்றதுன்னா டென்ட்ரிட்டிக் செல். டென்ட்ரிட்டிக் செல்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலிக்கல்ஸ், ஹேர் ஃபாலிக்கல்ஸ் மாதிரி இருக்குது. இட் வில் ஹெல்ப் இன் எஜெக்டிங் த ஜெர்ம்ஸ். அதுக்கப்புறம் NK செல்ஸ், அப்புறம்
எபித்தீலியல் பேரியர்ஸ், அதாவது நம்ம ஸ்கின்ல இருக்கிறது. அப்புறம் ஃபேகோசைட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ரோஃபேஜஸ், இது ஒரு டைப் ஆஃப் டபிள்யூபிசி தான். இது இன்ஃப்ளமேஷனுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் ப்ரோட்டீன் இன்ஃப்ளமேஷன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் இம்யூனிட்டியில் பி செல், டி செல்ஸ். ஸோ பி செல், டி செல் இது வந்து ஒரு டைப். ஸோ லிம்போசைட்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, அந்த லிம்போசைட்ஸில் ஒரு முக்கியமான டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி செல்லும் டி செல்லும். ஸோ வி வில் சி ஒன் பை ஒன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் இம்யூனிட்டியில் 2 விதம், நேச்சுரலி அக்வைர்ட், ஆர்டிஃபிஷியலி அக்வைர்ட். ஸோ இன்னேட் இம்யூனிட்டினா நார்மலாக நம்ம உடம்புல இருக்கிறது, ஸ்கின் உள்பட நம்ம உள்ள பாடியில் இருக்கிற முக்கியமான ஆர்கனல்ஸ் வந்து இன்னேட் இம்யூனிட்டி. இப்போ அடாப்டிவ் இம்யூனிட்டியில் என்ன டைப்ஸ்? நேச்சுரலி அக்வைர்ட், நம்ம குழந்தை பாசிவ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாசிவ், நேச்சுரலி இல்லை பாசிவ் இருக்குது, அதாவது நம்மளுக்கு உடம்புக்குள்ளே ஆகாமல் நம்ம வெளியிலேருந்து வருது. ஓகே, ஸோ இந்த பாசிவ் என்னென்னா அம்மா தன்னோட தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கு கொடுக்குற இம்யூனிட்டி தான். ஸோ அம்மாவுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வந்து அதனால அவங்களுக்கு நிறைய ஒரு இம்யூன் செக்ரேஷன் இருக்கும். மேம் அப்போ இம்யூன் செக்ரேஷன்னா என்னன்னு கேட்பீங்க, அதை அடுத்து சொல்கிறேன். ஸோ இம்யூனிட்டி, அம்மாவுக்கு வர இம்யூனிட்டி வந்து குழந்தைக்கு வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது தாய்ப்பால் மூலமாக வருது. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கு ஏதாச்சும் ஒரு சளி ஜலதோஷம் வந்தாலும் அவங்களுக்கு கிரியேட் ஆகிற இம்யூனிட்டி வந்து குழந்தைக்கு பாஸ் ஆகுது த்ரூ திஸ் பிரெஸ்ட் ஃபீடிங். அதனால தான் பிரெஸ்ட் ஃபீடிங் ரொம்ப பண்ண சொல்லுவாங்க. குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆனாலும் தயவு செய்து யாருமே மருந்து வந்து டக்குன்னு கொடுத்துட்றாதீங்க. டாக்டர் கன்சல்டேஷன் பொறுத்து தான் நீங்கள் மருந்து கொடுக்கணும். இருந்தாலும் மருந்து கொடுக்காமே குழந்தைக்கு நல்லாவே சரியாயிடும். ஏன்னா நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங்லேயே உங்களுக்கான அந்த குழந்தைக்கான இம்யூனிட்டி வந்து நீங்கள் கொடுத்துட்றத நம்புங்க. ஸோ அதனால வந்து நீங்களா ஏதாச்சும் மருத்துவம் வந்து செய்யாதீங்க. ஸோ டோன்ட் டூ தட். ஓகே, ஒரு குழந்தையோட தாயினால நான் சொல்கிறேன். ஸோ மருத்துவரை கேட்டுட்டு மட்டும் செய்யுங்க. ஓகே, இல்லைன்னா உங்களோட பிரெஸ்ட் ஃபீடிங்கே உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்யூனிட்டி கொடுக்குற ஒரு நல்ல ஒரு ஒரு தேன் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஆன்டிஜென்ஸ், இது ஆன்டிஜென்னா நான் என்ன சொல்கிறேன், ஆன்டிபாடிஸ்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டினா என்னென்னா ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது அதுக்கு நம்ம ப்ரொடக்ஷனாக நம்ம பண்ணுறோம்ல, அதுதான் ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஸோ ஏதாச்சும் ஒரு ஃப்ளூ வந்துருச்சு, இல்லைன்னா ஒரு டெங்கு எனக்கு ஒரு தடவை வந்துருச்சுன்னா அடுத்த தடவை வராது. ஏன்னா என்னோட பாடியில் வந்து அதுக்கான இம்யூனிட்டி வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அதனால அடுத்த தடவை எனக்கு வந்து டெங்கு வராது. வந்தாலும் ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த அடாப்டேஷன் இருக்கிறதுனால என்னால் அதோட ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியும். ஸோ நவ் கம்மிங் டு திஸ், வாட் இஸ் ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ், இதை நம்ம பேசிட்டு நம்ம உள்ளே போகலாம். ஓகே, ஆன்டிஜென்னா என்னன்னா ஏதாச்சும் ஒரு ஜெர்ம், ஏதாச்சும் ஒரு வைரஸ், ஏதாச்சும் ஒரு பாக்டீரியா எது இருந்தாலும், இல்லை ஈவன் உங்கள் உடம்புலையும் உங்களோட உடம்போட பார்ட்ஸ் வந்து ஆன்டிஜென்னு சொல்லுவாங்க. அப்போனா எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஆன்டிஜன் இருக்கும். ஓகே, இப்போ என்னோட ஸ்கின்னை வந்து நான் கட் பண்ணி எடுத்தாலும் அதில் நிறைய ஆன்டிஜன் இருக்கும். அந்த ஆன்டிஜன் வந்து எனக்கு உரியதான ஒரு ஆன்டிஜன். இல்லை இது ஒரு பாக்டீரியாவிலேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறேன்னா அந்த பாக்டீரியாவுக்கு சம்மந்தமான ஆன்டிஜன். இப்போ அந்த பாக்டீரியாவில் இருக்கிற அந்த ஆன்டிஜனை எனக்கு செலுத்தினா என் மேலே பட்டாலே இது வந்து எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்படி இன்ஃபெக்ஷன் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்னா அந்த ஆன்டிஜன் சம்பந்தப்பட்ட அந்த ஆன்டிஜனை கொல்ல வேண்டிய ஆன்டிபாடி வந்து செக்ரேட் ஆகும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ ஆன்டிஜென் இஸ் ஒன் திங், அதை கொள்றதுக்காக இல்லை அதை வந்து தடுக்கிறதுக்காக கிரியேட் பண்ணுறது தான் ஆன்டிபாடி. ஸோ ஒரு ஆன்டிஜனுக்கு சம்பந்தமாக ஒரு ஆன்டிபாடி ஜென்ரேட் ஆகும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேக்சின்ஸ்லேயும் அப்படி தான், நம்ம வேக்சின் இதுக்கப்புறம் பேசுவோம். ஸோ ஆன்டிஜனோட ஃபைட் பண்ணுறதுக்கு நான் ஆன்டிபாடி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆன்டிபாடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஓகே, ஸோ திஸ் ஆன்டிஜன் will fight, this antibody will fight against this antigen. So this you have to remember. So இங்க என்ன சொல்றாங்க, antigens enter the body naturally. ஸோ ஒரு பாக்டீரியா வந்து ஒரு ஆன்டிஜனாக இங்கே சொல்கிறாங்க, இல்லை ஒரு வைரஸ்னாலும் ஆன்டிஜன் தான். ஸோ வைரஸோ பாக்டீரியா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆன்டிஜன்ஸ் இருக்கும். அந்த ஆன்டிஜன் என்னோட பாடியில் என்டர் ஆகும்போது the body induces antibodies and specialized lymphocytes. ஸோ இந்த ஆன்டிஜன் ஏதோ ஒரு ஃபாரின் ஆன்டிஜன், இங்கே வந்து ஃபாரின்னு நம்மளோட நேட்டிவ் ஆன்டிஜனு. ஓகே, அடுத்து ஃபாரின் ஆன்டிஜன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபாரின் ஆன்டிஜன் உள்ளே வந்தால் என்ன ஆகும், எனக்கு வந்து
ஒரு ஃபாரின் ஆன்டிஜன் எனக்கு உள்ளே வந்ததுன்னா நோ இது என்னோட ஆன்டிஜன் இல்லை, வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு என்னோட பாடி வந்து அதை தடுக்கிறதுக்கு, அதோட ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்குறது தான் ஆன்டிபாடிஸ். இந்த ஆன்டிபாடி அந்த ஆன்டிஜனோட ஃபைட் பண்ணும். இன்னொன்று WBCயும் அந்த ஆன்டிஜன் லிம்போசைட்ஸ், இந்த லிம்போசைட்ஸும் அந்த ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர். அண்ட் ஆர்டிஃபிஷியலி அக்வைர்டு அடாப்டிவ் இம்யூனிட்டியில் 2 டைப் இருக்குது. திருப்பி ஆக்டிவ், பாசிவ். ஆக்டிவ்னா ஒரு விஷயத்தை நீங்களே போய் பண்ணுறது, பாசிவ்னா எங்கேருந்தோ உங்களுக்கு கிடைக்கிறது. ஸோ தட் இஸ் ஆக்டிவ் அண்ட் பாசிவ். ஸோ ஆக்டிவ்ல வந்து ஆர்டிஃபிஷியலி அக்வைர்டில் என்னென்னா ஆன்டிஜென்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் இன் வேக்சின்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியலி அக்வைர்டில் ஆக்டிவ்ல வேக்சின்ஸ் வருது. ஓகே, ஸோ வேக்சின் இஸ் அ ஆக்டிவ் ஆர்டிஃபிஷியலி அக்வைர்டு இம்யூனிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேக்சினோட டெஃபினேஷன் இதுலேருந்து சொல்லுவோம். ஆக்டிவ் ஆர்டிஃபிஷியலி அக்வைர்டு இம்யூனிட்டி இஸ் த வேக்சின். ஸோ வேக்சின் வந்து என்னென்னா, வேக்சினில் நம்மளே ஒரு ஆன்டிஜனோ, ஒரு பாக்டீரியல் ஆன்டிஜனோ இல்லை வைரஸ் ஆன்டிஜனோ அதில் போட்டிருப்போம். அது வந்து ஒரு வீக்கெண்டாக இருக்கும், இல்லைன்னா அது வந்து டிசீஸ் காசிங் இல்லாத ஒரு வண்ணமாக இருக்கும். அந்த அதாவது நாட் டிசீஸ் காசிங் ஆன்டிஜனை நம்ம பாடியில் செலுத்தும் போது ஐயோ ஒரு புது ஆன்டிஜன் வந்துருச்சு, அது ஒரு ஃபாரின் ஆன்டிஜனே, இது இந்த பாக்டீரியாவே அப்படின்னு நம்ம பாடி வந்து அதுக்கு ரெடி ஆகிட்டு அதை ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்டிபாடிஸை வந்து ஜென்ரேட் பண்ணும். இப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம வேக்சின் கொடுக்கும்போது அந்த வேக்சினில் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு கெட்ட ஆன்டிஜன் எடுத்துக்கோங்க. கெட்ட ஆன்டிஜன் ஒன்று இருக்கும். அந்த கெட்ட ஆன்டிஜனை நமக்குள்ளே செலுத்தும் போது நம்மளுக்கு டிசீஸ் கிரியேட் ஆகாது. ஆனால் இந்த நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் டெவலப் ஆகிடும். ஓகே, ஸோ டிசீஸ் கிரியேட் ஆகாத அளவுக்கு வேக்சினில் ஒரு ஆன்டிஜன் இருக்கும். ஆனால் அந்த ஆன்டிஜன் வந்து நம்மளோட இம்யூனிட்டியை ட்ரிகர் பண்ணி இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கான இதுதான் இந்த வேக்சின். ஸோ வேக்சினில் வந்து சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி பேசலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேக்சினில் இல்லை, ஏதாச்சும் ஒரு சில வேக்சினில் தான் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். எல்லா வேக்சினும் பார்த்தீங்கன்னா கிளியராக டெஸ்ட் பண்ணிட்டு தான் வருது. சில வேக்சினில், அதாவது இப்போ போலியோ வேக்சினில் கூட ஒரு சைடு எஃபெக்ட் வருது, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ போலியோ பற்றி பேசும்போது நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின்னா இதுதான், ஆன்டிஜன் ஒன்று இருக்கும், அது எப்படி இருக்குன்றது நம்ம பேசுவோம். இந்த ஆன்டிஜன் வந்து உங்களோட இம்யூனிட்டியை டெவலப் பண்ணும், ஆனால் டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அந்த வேக்சினை நம்ம போட மாட்டோம்ல, ஆனால் நம்ம இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணிடும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஆக்டிவ். அடுத்து பாசிவ்ல பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடியை உங்கள் மேலே செலுத்துறாங்க. ஸோ ப்ரீஃபார்ம்ட் ஆன்டிபாடிஸ் இன் இம்யூன் சீரம் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் பை இன்ஜெக்ஷன். நீங்களாம் ஆன்டிபாடி இங்கே ஜென்ரேட் பண்ணுறதில்ல, இதுக்கு நம்ம ஆன்டிஜனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால நம்ம பாடி ஆன்டிபாடியை ஜென்ரேட் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடியே கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோவிடில் வந்து நம்ம வந்து வேக்சின் கிரியேட் பண்ணலைல்ல. ஸோ வேக்சினை வந்து நம்ம இது பண்ண முடியல. ஏன்னா வேக்சினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த வைரஸை எடுக்கணும், அந்த வைரஸ்லேருந்து சில மெட்டீரியல் எடுத்தோம், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து ஆனால் வந்து இந்த வைரஸ் வந்து உடனே அதோட வேரியண்ட் வந்து மாறிக்கிட்டே இருந்ததுனால நம்மளால் வேக்சின் கிரியேட் பண்ணலை. வேக்சின் கிரியேட் பண்ணுறது ரொம்ப நாள் ஆகும், நிறைய டெஸ்டிங் பண்ணணும். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிளாஸ்மா கன்வல்ஷன் தெரப்பின்னு சொல்லிட்டு, இல்லை பிளாஸ்மா தெரப்பின்னு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பிளாஸ்மா கான்வல்சன் தெரப்பி. ஓகே, தெரப்பி. இந்த தெரப்பியில் என்ன பண்ணாங்கன்னா இந்த பாசிவ் இம்யூனிட்டியை தான் பண்ணாங்க. அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு கோவிட் வந்துருச்சு, நான் வந்து கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டேன். ஓகே, கோவிட் வந்திருக்கு, பாசிட்டிவாக இருந்திருக்கேன், அப்புறம் வந்து நான் நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டேன். இப்போ எனக்கு கோவிட் நெகட்டிவ் ஆயிடுச்சு. இப்போது என்னோட பாடியில், என்னோட ரத்தத்துக்குள்ளே இருக்கிற பிளாஸ்மாவில், ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பிளட்டுன்னு பேசும்போது அதில் என்ன இருக்குது, RBC WBC பிளேட்லெட்ஸ்ன்னு சொன்னோம். ஆனால் அதில் இருக்கிற லிக்விட் மீடியம், இந்த RBC WBC பிளேட்லெட்லாம் எந்த லிக்விடில் போய் விழுந்திருக்குன்னா அது பிளாஸ்மா. ஸோ ரத்தத்தில் பிளாஸ்மான்றது ஒரு லிக்விட் மீடியம். அந்த லிக்விட் மீடியமில் RBC WBC அண்ட் பிளேட்லெட்ஸ் வந்து அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். ஆனால் ரத்தம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த RBC எரித்ரோசைட்ஸ். எரித்ரோ அப்படின்னா ரெட்டுன்னு அர்த்தம். எரித்ரோசைட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு அந்த பிளட்டில் ரெட் கலர் கொடுக்குது. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மாவில் என் பாடியில், என்னோட பிளாஸ்மாவில், என்னோட ரத்தத்தில் இருக்கிற பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிஸ் இருக்கும். அதாவது நான் கோவிடில் அஃபெக்ட் ஆனதுனால அந்த கோவிடை சண்டை போடுறதுக்காக
பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு ஆன்டிபாடிஸ் என்னோட பாடியில் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, என்னோட பாடி நான் நல்லா ரெக்கவர் ஆகிட்டேன், ஸோ அதனால நான் என்னோட இம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஐ எம் இம்யூன் டு கோவிட். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, அந்த பிளாஸ்மாவில் இருக்கிற அந்த ஆன்டிபாடிஸை எடுத்து ஒரு அஃபெக்டான பேஷண்ட்டுக்கு, கோவிடுக்கு அவனால் வந்து ரெக்கவரி ஆக முடியாத ஒரு பேஷண்ட்க்கு என்னோட ஆன்டிபாடிஸு, என்னோட கோவிடுக்கு கிரியேட் பண்ண ஒரு ஆன்டிபாடிஸை வந்து நீங்கள் அவனுக்கு செலுத்துறீங்க. இதுதான் பிளாஸ்மா கான்வல்சன்ட் தெரப்பி. ஸோ இந்த தெரப்பியில் பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்குது. ஸோ இது என்ன மாதிரி இம்யூனிட்டினா பாசிவ் இம்யூனிட்டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் யுவர் இம்யூன் சிஸ்டமில் வந்து அகைன் அதே தான் இன்னேட் இம்யூனிட்டியில் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இன்னேட் இம்யூனிட்டா என்னன்னு பார்த்தோம். இன்னேட் இம்யூனிட்டியில் யார் உள்ளே வராங்கன்னா, முக்கியமாக யார் வராருன்னா ஸ்கின்னு, மியூக்கஸ் மெம்பரைன், சலைவா. ஸோ சலைவாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இது அசிடிக்காக இருக்கும், சில கிருமிகளை கொல்றதுக்கான சில என்சைம்ஸ் இருக்கும். ஸோ அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட சலைவாவில் இருக்கிறது, நம்ம ஸ்கின்ல இருக்கிறது, நம்ம மூக்கில் இருக்க மியூக்கஸ் மெம்பரைனில் இருக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா யூரின், டியர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க அழுக்களை வந்து எடுத்து விடுற ஒரு முக்கியமானது. நம்ம கண்ணில் இருக்கிற அழுக்கையும் எடுக்கிறதுக்காக முக்கியமானது டியர்ஸ். ஓகே. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஏதாச்சும் தூசி பட்டுருச்சுன்னா நம்மள டியர்ஸ் வந்து செக்ரேட் ஆகுது. ஸோ தட் அந்த அழுக்கை வந்து அந்த டியர்ஸ் மூலமாக அது வந்து வெளியில் தள்ளுது. ஓகே. அடுத்து வந்து ஸ்டொமக்கில் இருக்க ஆசிடும் கூட கெட்ட கிருமிகள், நம்ம சாப்பிட்றதுல கெட்ட கிருமிகள் இருந்தால் அதை கொல்றதுக்காக நம்ம ஸ்டொமக்கில் இருக்க ஆசிட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஆசிட் தான் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இல்லைன்னா அல்சர் அப்படின்னு நிறைய பிரச்சனை வருது. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளட் பாண்ட். ஸோ பிளட்டில் என்ன இன்னேட் இம்யூனிட்டி இருக்குன்னா WBC. ஸோ WBCயில் என்னென்ன டைப்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸ், இது ஒரு டைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ். இதுதான் WBCயோட முக்கியமான டைப்ஸு. இந்த பி செல், டி செல்ஸ் பார்த்தீங்கன்னா அக்வைர்டு இம்யூனிட்டிலையும் வருது. ஓகே. உங்களுக்கு இதுலேயும் வரும். ஓகே. அப்புறம் அக்வைர்டு இம்யூனிட்டியில் தான் அதிகமாக வருது. அது எதுக்காகன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இன்னேட் இம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் அண்ட் ஈசினோஃபில்ஸ், அப்புறம் மேக்ரோஃபேஜஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம கிருமிகள்லாம் அப்படியே சாப்பிட்றோம், விழுங்கிடும். ஓகே. அடுத்து நேச்சுரல் கில்லர் செல்ஸ், அந்த NK செல்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அந்த NK செல்ஸ் வந்து நேச்சுரல் கில்லர் செல்ஸ். இந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ் என்ன பண்ணுன்னா டேஞ்சரஸ் ஆர்கானிசமாக அப்படியே கொன்னுடும் அண்ட் டைரக்ட் கில்லிங் பண்ணும். ஓகே. டைரக்டாக அதை சாப்பிட்டும் கொன்னுடும். ஓகே. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. இதெல்லாம் விட்டுருங்க, ரொம்ப டீப்பாக போவேனா, நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். ஓகே. டி செல், பி செல். டி செல் வந்து பார்த்தீங்கன்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, பி செல் வந்து ஹியூமோரல் இம்யூனிட்டி. ஓகே. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஹோல் டி செல் வந்து என்னென்னா இதுலேயும் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப டீப்பாக போவேன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்வைர்டு இம்யூனிட்டியில் டி செல்லும் பி செல்ஸும், இன்னேட் இம்யூனிட்டியில் இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So these are the immune system cells, NK cells, B cell, T cell, monocytes, macrophages, dendritic cells. Monocytes பார்த்தீங்கன்னா உங்களுக்கு it's one of the இது WBC தான். ஓகே. பேசோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸ், நியூட்ரோஃபில்ஸ். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த அசிடிக் நேச்சர் ஆஃப் த ஆக்ஷன். இதோட ஆக்ஷன் வந்து என்ன மாதிரி அசிடிக்காக இருக்குது அதை வச்சு ஈசினோனா அசிடிக், பேஸோனா பேசிக், ஓகே. நியூட்ரோனா எந்த pHம் இல்லை. அசிடிக்னா என்னன்னு தெரியல. pH less than 7 is acidic, pH more than 7 is basic, and pH is equal to 7 is neutral. Okay. So these are the types of WBC and other cells. Okay. Macrophages la other cell, natural killer cell la other cell. Okay. வேணும்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் WBC RBC பற்றி லைட்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது என்ன பண்ணுதுன்றது இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஐ நோ த பிக்சர் இஸ் வெரி ஸ்மால், பட் தெரிஞ்சுக்கோங்க. மாஸ்ட் செல் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இன்ஃப்ளமேஷன் வருதுல்ல, அதுக்கான காரணம் மாஸ்ட் செல். ஸோ நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் வீக்கம் வருதுல்ல, அது வந்து மாஸ்ட் செல்னால வருது. நேச்சுரல் கில்லர் செல் வந்து பார்த்தீங்கன்னா டியூமர் செல். டியூமர் செல்னா கேன்சரஸ் செல், அதை வந்து சாப்பிட்டுடும். டென்ட்ரிட்டிக் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ப்ரெசன்ஸ் ஆன்டிஜன் ஆன் சர்ஃபேஸ் தர்பை ட்ரிகரிங் அடாப்டிவ் இம்யூனிட்டி. ஸோ டென்ட்ரிட்டிக் செல் வந்து அந்த ஆன்டிஜனை வந்து அதை அனலைஸ் பண்ணி டென்ட்ரைட்ஸ் அப்படின்னா, டென்ட்ரிட்டிக் அப்படின்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட நர்வில் இருக்கிற ஒரு முக்கியமான செல். ஓகே. ஒரு முக்கியமான பார்ட் டென்ட்ரைட்ஸ். நம்ம அதையும் பார்ப்போம், நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ் பேசும்போது அதை பேசலாம். ஓகே. ஸோ இது வந்து ஞாபகம் இருக்கும். ஓகே. மோனோசைட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு மேக்ரோஃபேஜஸ் அண்ட்
dendritic cells in response to inflammation. So inflammation வரும்போது இந்த monocytes என்ன ஆகும்னா இந்த macrophages ஆகும் dendritic cell ஆகும் மாறிடும். ஸோ அதனால அது மூலமா இந்த மேக்ரோஃபேஜஸ் மூலமா அது அந்த இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ற அந்த ஜெர்ம்ஸ் கூட ஃபைட் பண்ணும். அடுத்து நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸ். ஓகே, ஸோ நியூட்ரோஃபில்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் அட் த சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ 50 to 60% வந்து பார்த்தீங்கன்னா ஆல் லியூக்கோசைட்ஸ் வந்து நியூட்ரோஃபில்ஸாக தான் இருக்கு. இட் ரிலீசஸ் டாக்ஸின்ஸ். Okay, it releases toxin that will kill fungus and other toxins. Okay, basophils பாத்தீங்கன்னா defense against parasites. So fungus க்கு against neutrophils இருக்கு, parasites க்கு against basophil இருக்கு. It also releases histamines. ஹிஸ்டமைன்ஸ்னா என்னன்னா அலர்ஜி வரும்ல, அப்போ வந்து இதுதான் ரிலீஸ் ஆகும். ஸோ ஹிஸ்டமைன் தான் உங்களோட இன்ஃப்ளமேஷன் காரணம். அந்த ஏதாச்சும் அலர்ஜி வந்ததுன்னா ஒரு மாதிரி ஸ்கின்ல ரேஷஸ் இருக்கும்ல, ரேஷஸ் இல்லைன்னா அதில் நிறைய பல்ஜ் இல்லைன்னா வந்து ஒரு பொறியாக வரும்ல, அதுக்கு காரணம் வந்து ஹிஸ்டமைன். இந்த ஹிஸ்டமைன் தான் நம்ம அலர்ஜிக்காக ஒரு முக்கியமான காரணம். அதை வந்து பேசோஃபில் வந்து செக்ரீட் பண்ணும். இன்னொரு நிறைய விதமான செல்ஸும் செக்ரீட் பண்ணும். ஸோ பேசோஃபில்ஸ் வந்து முக்கியமாக அந்த ஹிஸ்டமைனை வந்து செக்ரீட் பண்ணுது. ஓகே, ஃபார் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். ஓகே, அடுத்து ஈசினோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ரிலீசஸ் டாக்ஸின் டு கில் பாக்டீரியா அண்ட் பாரசைட்ஸ். இதுவும் பாக்டீரியா அண்ட் பாரசைட்ஸ் வந்து கொல்லுது அண்ட் காசஸ் டிஷ்யூ டேமேஜ். ஓகே, விச் வில் ஸோ இந்த பாக்டீரியா வந்து டிஷ்யூவை டேமேஜ் பண்ணிட்டு இருந்ததுன்னா அதை கொல்றதுக்கு சில டாக்ஸின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி அதை கொல்றதுக்காக வந்து இந்த ஈசினோஃபில்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் திங். ஓகே, இது எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அப்புறம் ஹீமோடோபோயட்டிக் செல்ஸ். வாட் இஸ் திஸ் ஹீமட்டோபோயட்டிக் செல்ஸ்? ஹீமட்டோ அப்படின்னா ஹீம்னா பிளட், ஹீம்னா பிளட், ஹீம்னா பிளட். இந்த ஹீமட்டோபோயட்டிக் செல்னா பிளட் செல்லா உருவாகிற செல், பிளட் செல்லா உருவாகிற பொட்டென்ஷியல் உடைய செல். பிளட் செல்ல உருவாகிற பொட்டென்ஷியல் உடைய செல் எங்க இருக்கு? நம்மளோட போன் மேரோல இருக்கு. இந்த போன் மேரோல இது ஏன் வந்து நம்ம மட்டன் சிக்கன்ல எல்லாம் வந்து அந்த போன் மேரோவை மட்டன்ல வந்து அந்த போன் மேரோவை சாப்பிட சொல்றாங்கன்னா அந்த போன் மேரோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் ஹேவிங் திஸ் ஹைமட்டோபோயட்டிக் ஸ்டெம் செல். ஸ்டெம் செல்னா என்ன நம்ம அடுத்த கிளாஸ்ல படிப்போம். பட் ஸ்டெம் செல்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டெம் செல் ஆர் த செல் விச் கேன் டிஃபரன்ஷியேட் டு எனி அதர் டைப் ஆஃப் செல். ஸோ ஸ்டெம் செல் வந்து ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையால வந்து ஒரு மாதவி ஆகலாம், இல்லைன்னா உங்களா இதை ஒரு முகிலன் ஆகலாம், இல்லைன்னா ஒரு வேறவா உருவாகலாம். ஓகே, it can become a boy or a girl or it can develop into any other organs. So stem cell is like that. Stem cell can become a liver or lungs or anything. ஸோ அது மாதிரி ஒரு குழந்தை மாதிரி, ஒரு குழந்தைக்கு உருவாகும் போது ஒரு சின்ன செல்ல இருந்து உருவாகுதுல, அந்த செல்லுக்கு பேர் தான் ஸ்டெம் செல். ஸோ இந்த ஸ்டெம் செல்ல ஹீமட்டோபோயட்டிக் ஸ்டெம் செல்னா என்னன்னா, திஸ் ஸ்டெம் செல் கேன் ஃபார்ம் இன்டு எனி அதர் பிளட் செல். ஸோ எனி அதர் பிளட் செல்னா என்ன? WBC-யா மாறலாம், RBC-யா மாறலாம், பிளேட்லெட்ஸா மாறலாம். ஸோ தீஸ் ஆர் த பிளட் செல்ஸ். ஸோ இந்த பிளட் செல்லா உருவாக்குற முக்கியமான ஸ்டெம் செல் எங்க இருக்குன்னா இந்த போன் மேரோல இருக்கு. ஸோ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஏன் பண்றாங்க அப்படின்னா, அந்த போன் மேரோல சில பேருக்கு அந்த WBC ஜென்ரேட் பண்றதுலேயே பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு அந்த WBC பிளட் செல்ஸ் வந்து உருவாகிறதுக்கு அந்த போன் மேரோ வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது வந்து ரெண்டு விதமா ஆகுது. ஓகே, ஸோ என்னென்னலாம் கிரியேட் ஆகுது பாருங்க. இந்த ஒரு ஸ்டெம் செல்ல, போன் மேரோல இருக்க ஸ்டெம் செல்லேருந்து RBC பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஓகே, so these are the cells which are coming from this bone marrow, so that you have to understand. So இதெல்லாம் natural killer cells, macrophages, monocytes இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிம்போசைட்ல வந்து T lymphocytes, B lymphocytes. இதில் T lymphocytes helper cell regulate, அதாவது Tல நிறைய டைப்ஸ் இருக்கு, Bல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அடுத்த இன்னேட் இம்யூனிட்டிக்கும் அடாப்டிவ் இம்யூனிட்டி எப்படி இருக்கு? இன்னேட் இம்யூனிட்டி ரொம்ப குவிக், நம்மளோட ஸ்கின் மாதிரி ரொம்ப குவிக்கா நான் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஆனால் எது வந்தாலும் தடுத்துரும். நான் ஸ்பெசிஃபிக்னா எது வந்தாலும் தடுத்துரும். ஏதாச்சும் முக்கியமான பேரசைட்டுக்கோ இந்த பேரசைட்டுக்கோன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டிஃபென்ஸ் வந்து கிரியேட் பண்ணாது. இது எல்லாத்துக்கும் டிஃபென்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்.
பட் அடாப்டிவ் இம்யூனிட்டி வந்து ஸ்பெசிஃபிக்காக டிஃபென்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இதெல்லாம், நம்மளோட பாடியில் இருக்க டிஃபென்ஸ் மெக்கானிசம் லாங் டேர்மாக இருக்கும். இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி நம்மளோட ஆன்டிபாடிஸ், நம்மளுக்கு இருக்கிற நிறைய செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கிரியேட் அ லாங் டேர்ம் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்தோடனே என்ன பண்ணும், நம்மளோட ஸ்கின் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணும், இல்லைன்னா நம்மளோட நம்ம ஹேர் பார்ட்டிகல்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும், அதை என்ன பண்ணும், ஆக்டிவேட் பண்ணும், உடனே ரிமூவ் பண்ணிடும். இதே அடாப்டிவ் இம்யூனிட்டி, அதே இன்ஃபெக்ஷன் வரும்போது டிஎன்பி செல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும், அந்த டிஎன்பி செல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ட்ரெயின் பண்ணும். அதுக்கப்புறம் மைக்ரேஷன் டு இன்ஃபெக்ஷன் சைட், அது போய் இன்ஃபெக்ஷன் நடக்கிற இடத்துல போய் அது வந்து அந்த ரிமூவ் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ திஸ் ஆர் த இன்னேட் அண்ட் அடாப்டிவ் இம்யூனிட்டி. அடுத்து வேக்சின். வேக்சின்னா என்ன? It is a preparation. It's a biological preparation that offers active acquired immunity. So it is providing active acquired immunity to a specific disease. So ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, in adaptive immunityனாலே ஸ்பெசிஃபிக்னு நம்ம சொல்லிட்டோம். வேக்சின் ரொம்ப ஸ்பெசிஃபிக். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜென்ரலாக வேக்சின் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஃப்ளூ அப்படின்னா ஃப்ளூ வேக்சின் அப்படின்னா ஃப்ளூ வேக்சின் நிறைய ஃப்ளூஸ் இருக்குது. ஸ்வைன் ஃப்ளூ இருக்குது, பேர்ட் ஃப்ளூ இருக்குது, நிறைய ஃப்ளூ இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸா இஸ் ஆல்சோ ஃப்ளூ. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளூ இருக்குது. பட் ஃப்ளூன்னு வேக்சின் சொல்லிட்டு ஓரளவுக்கு ஜென்ரலாக வந்து ஃப்ளூ வேக்சினை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. பட் ஃப்ளூனாலே ஸ்பெசிஃபிக் தானே, இது வந்து சிக்கன் பாக்ஸுக்கோ இல்லைனா வந்து நீங்கள் ஸ்மால் பாக்ஸுக்கோ ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ இட் இஸ் ஸ்பெசிஃபிக் தான். ஸோ ஸ்பெசிஃபிக்னும் போது ஃப்ளூ ஸ்பெசிஃபிக், இட் இஸ் நாட் ஒர்க்கிங் வித் ஸ்மால் பாக்ஸ். ஸோ பாக்ஸ் வந்து தனி. So vaccine is a biological preparation that offers active acquired immunity to a specific disease. Generally, a vaccine comprises of an agent that can resemblance to the disease causing microbe. ஸோ வேக்சின் வந்து என்ன இருக்கும்னு நாம் சொன்னோம், ஆன்டிஜன் இருக்கும். ஆனால் இப்போ ஃப்ளூ வேக்சின் ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்வைன் ஃப்ளூ வந்திருக்கு. ஓகே, ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த ஃப்ளூ வேக்சினில் என்ன இருக்கும்னா பேர்ட் ஃப்ளூ கூட இருக்கலாம். ஸோ பேர்ட் ஃப்ளூவை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளூ வந்து எனக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போது கோவிட் வந்து இப்போ அடினோ வைரஸ்னு ஒன்று இருக்குது. அடினோ வைரஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ கோவிட் இட் இஸ் ஒன் ஆஃப் த டைப். ஸோ இந்த அடினோ வைரஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம கோவிடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு ஒரு வேக்சின் வந்ததுன்னா அந்த கோவிடுக்கு வேக்சின் வந்து கோவிடோட ஆன்டிஜனை யூஸ் பண்ணி வேக்சின் கிரியேட் பண்ண மாட்டாங்க. கோவிட் மாதிரியே வேற ஏதாச்சும் வைரஸ் இருந்தால் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கிற இன்னொரு வைரஸ். ஏன்னா சில கோவிடை வந்து நம்ம ஈஸியாக வந்து வேக்சினுக்கு ஆன்டிஜன் எடுக்க முடியாது அப்படின்ற தருணத்தில் நம்ம அதே மாதிரி இருக்கிற சிமிலர் பாக்டீரியா இல்லைன்னா வைரஸை வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஆன்டிஜன் எடுத்து அது மூலமாக நம்ம ஒரு ஜென்ரல் இம்யூனிட்டி கிரியேட் பண்ணும்போது அது வந்து கோவிடையும் தடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் we are doing it. Okay, so that is very important. So resemblance to the disease causing or microbes is very important. ஸோ இது என்ன பண்ணுன்னா நம்ம பாடி இம்யூன் சிஸ்டம் வந்து ட்ரிகர் பண்ணும், இல்லைனா இன்டியூஸ் பண்ணும். அண்ட் வென் வைரஸஸ் ஆர் பாக்டீரியா வந்து உள்ளே வந்ததுன்னா தே அட்டாக் அண்ட் மல்டிப்ளை. இது வந்து நல்லா தெரியும். அதுதான் நம்மளுக்கு காய்ச்சல் இல்லைனா டெங்கு அந்த மாதிரி வருது. ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் பாடி வந்து என்கவுண்டர் பண்ணும்போது என்ன ஆகும், செவரல் டேஸ் வந்து நம்மளோட இம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு வரும். ஆனால் ஆல்ரெடி இம்யூனிட்டி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறது யார், நம்ம வேக்சின். ஸோ அதனால நம்ம வேக்சின் சின்ன வயசில் போடுறதுனால நம்ம இம்யூனிட்டி ஆல்ரெடி ரெடியாக இருக்கும். ஏய் வாடா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளூ வந்துச்சுன்னா உடனே ஓகே வந்துடுச்சு ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை வச்சு அது வந்து வந்த ஒரு ஜெர்மோட ஃபைட் பண்ணிடும். பட் இதையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. இப்போ ஒரு வேக்சினை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டோஸ் 3 டோஸ்ன்னு போட சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஆன்டிபாடி எவ்வளோ நாள் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு டோஸ் போட்டு அடுத்த ஒரு டோஸுக்கு வந்து டைம் சொல்லுவாங்க. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அதனால் எல்லா டைம்லேயும் அது வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அந்த வேக்சின் வந்து ஹெல்ப் பண்ணணும்னா சில வேக்சின் ஹெல்ப் பண்ணணும். பட் சில வேக்சினுக்கு வந்து நீங்கள் 2-3 டோஸ் போகணும். இப்போ ஃப்ளூ வேக்சின்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் போட சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த ஃப்ளூ வேக்சினோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, த ஃபர்ஸ்ட் டைம் பாடி வந்து இது பண்ணோன்னு இம்யூன் சிஸ்டம் கிரியேட் ஆகுதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட் ஆஃப்டர் த இன்ஃபெக்ஷன் என்ன ஆகும், இந்த மெமரி செல்ஸ் வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்தது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்டிபாடியை தான் நான் ஜென்ரேட் பண்ணணும், ஸோ ரெடியாக ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாடி வந்து அதை மெமரியாக ஸ்டோர் பண்ணிக்கும். அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் இன்னொரு தடவை வரும்போது ஜாலியாக இதை ஃபைட் பண்ணி சூப்பராக சென்ட் பண்ணிடும், ஒரு சூப்பர்மேன் மாதிரி அதை தள்ளி விட்டுரும். ஸோ தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இஃப் த பாடி என்கவுண்டர்ஸ் த சேம் வைரஸ் ஆர் பாக்டீரியா அகெயின், இட் வில் ரெஸ்பாண்ட் வெரி குவிக்லி. தட் இஸ் வாட் இட் இஸ்.
ஸோ டைப்ஸ் ஆஃப் வேக்சின் இது ரொம்ப முக்கியம். இன்ஆக்டிவேட்டட் வேக்சின், இப்போ ஒரு ஆன்டிஜனை எடுக்கிறேன், அதை இன்ஆக்டிவேட் பண்ணுறேன், அது எது மூலமாலும் பண்ணலாம், யூவி ரேஸ் மூலமாகவோ இல்லைனா வந்து அதை வந்து ஆசிட் வச்சு இது பண்ணுறதுனாலையோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜீன் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனாலையோ இல்லைனா அதை அதிகமாக ஹீட் பண்ணுறதுனாலையோ இல்லைன்னா கோல்டாக வச்சுக்கிறதுனாலையோ ஏதோ மூலமாக இன்ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு அந்த வேக்சினை வந்து கொடுப்பாங்க. இன்ஆக்டிவேட்டட் வேக்சினா வேக்சினை இன்ஆக்டிவேட் பண்ணுறது இல்லை, அந்த வேக்சினில் யூஸ் பண்ணுற ஆன்டிஜனை, ஏன்னா அந்த ஆன்டிஜனை நீங்கள் இன்ஆக்டிவேட் பண்ணலைன்னா உங்களுக்கு டிசீஸ் வந்துடும். ஸோ அதை இன்ஆக்டிவேட் பண்ணி, ஆனால் ஆன்டிஜன் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ணாது, ஆனால் அது இம்யூனிட்டியை ட்ரிகர் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி செய்கிறதுக்காக தான் இன்ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டெனுவேட்டட் வேக்சின். ஸோ இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் வீக்காக்கும், இது வந்து என்னது வீக் ஆகும். இப்போ நம்ம போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறோம்ல, இன்ஆக்டிவேட்டட் வேக்சினை தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதனால என்ன ஆச்சுன்னா நம்ம நிறைய சேஞ்சஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்சின் இன்டியூஸ்டு போலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து எமர்ஜ் ஆச்சு. ஸோ இந்த பிரச்சனைனால அதுக்கப்புறம் என்ன ட்ரை பண்ணாங்கன்னா அட்டெனுவேட்டட் வேக்சின். ஓகே, அட்டெனுவேட்டட் வேக்சின் வந்து போலியோ ட்ராப்ஸ் மூலமாக இல்லை, இன்ஜெக்ஷன் மூலமாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அட்டெனுவேட்டட் வேக்சினில் என்னென்னா இட் இஸ் மேட் செவரல் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. பாசிங் த டிசீஸ் காசிங் வைரஸ் த்ரூ அ சீரீஸ் ஆஃப் செல் கல்ச்சர்ஸ் ஆர் அனிமல் எம்ப்ரியோஸ். ஸோ இட் வில் பி அன்ஏபிள் டு ரிப்ளிகேட். ஸோ ரிப்ளிகேஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ இட் இஸ் அன்ஏபிள் டு ரிப்ளிகேட். ஏன்னா ரிப்ளிகேஷன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து டிசீஸை வந்து கொடுக்குது. ஸோ இட் இஸ் so that is where the attenuated vaccine is there. But inactivated vaccine வந்து பார்த்தீங்கன்னா it is having this destroys the ability to replicate. So heat இந்த மாதிரி மெத்தடில் இதை மட்டும் வீக்காக மட்டும்தான் ஆக்குறாங்க. பட் இங்கே வந்து அதை வந்து அதோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து கர்வ் பண்ணிடுறாங்க. அதாவது அது என்ன டாக்ஸாய்டு வேக்சின். ஸோ அடுத்து வந்து டாக்ஸாய்டு வேக்சின் என்னென்னா வேக்சினில் ஆன்டிஜன் இருக்கா. இப்போ ஒரு பாக்டீரியாவில் ஒரு பாக்டீரியாவோட ஒரு பார்ட்டை எடுத்து நான் வந்து பண்ணுறேன். பட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வேக்சின்லையும் அப்படியே அந்த வைரஸையும் பாக்டீரியாவை எடுக்கிறேன். இந்த சப்யூனிட் வேக்சினில் என்ன பண்ணுறேன், அந்த பாக்டீரியாவை பொடிப்பொடியாக நறுக்கி அதுலேருந்து குட்டியாக எடுத்து அதை யூஸ் பண்ணி உங்கள் பாடியில் வந்து இம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறேன். அது வந்து தான் சப்யூனிட் வேக்சின். முழுசாக யூஸ் பண்ணுறது இன்ஆக்டிவேட்டட் அட்டெனுவேட்டட். இதை வந்து வீக்காக தான் ஆக்குறீங்க, இல்லைனா அதை வந்து அட்டெனுவேட் பண்ணிடுறீங்க. டாக்ஸாய்டு வேக்சின்னா என்னென்னா அந்த கிருமி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம்ஸோ இல்லைனா சில பாய்சனையோ நம்ம வந்து இந்த பாம்புக்கு வந்து பாய்சன் வந்து ஆன்டிவினோம்னு நம்ம ஒன்று செக்ரேட் பண்ணுறோம்ல, அதை என்ன பண்ணுறாங்க, பாய்சனை செலுத்திட்டு அந்த பாய்சனுக்கு நம்ம வந்து ஒரு இம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறோம்ல, அதுதான் அந்த ஆன்டிவினோம்னு சொல்கிறது. அந்த ஆன்டிவினோமை எடுத்து அதை வந்து இதில் வைப்பாங்க, அதுதான் டாக்ஸாய்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து என்னென்னா அந்த பாய்சன் தான் அந்த டாக்ஸாய்டு. ஓகே, ஸோ பாம்போட பாய்சன் தான் இந்த டாக்ஸைன் எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒரு பாக்டீரியாவில் இருக்கிற பாய்சன்னு இல்லைன்னா ஒரு வைரஸ் கிரியேட் பண்ணுற பாய்சன் தான் இதில் இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்துறதுக்கு மூலமாக நம்மளுக்கு ஒரு இம்யூனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பாம்புக்கு வந்து நீங்கள் அதோட பாய்சனை வந்து ஒரு சொட்டாக வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து இம்யூனிட்டி கிரியேட் ஆகும்னு சில பேர் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா படத்துல எல்லாம் பார்த்துருப்போம், அது மூலமாக அவங்க எவ்வளோ பாம்பு கொத்தினாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் வேக்சின், பேலன்ஸ் வேக்சின், ஹெட்ரோடைபிக் வேக்சின், எம்ஆர்என்ஏ வேக்சின். ஸோ எம்ஆர்என்ஏ வேக்சின் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, கோவிட் டைமில் நிறைய எம்ஆர்என்ஏ வேக்சின் வந்தது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அதோட ஆர்என்ஏ யூஸ் பண்ணி அவங்க வந்து வேக்சின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்என்ஏ வேக்சின் இஸ் அ நாவல் டைப் ஆஃப் வேக்சின் which is composed of the nucleic acid RNA. ஸோ நம்ம சப்யூனிட் வேக்சினில் இந்த பாக்டீரியாவோட ஏதாச்சும் ஒரு பார்ட்டை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு வேக்சின் கொடுக்குறாங்களே, அதில் ஆர்என்ஏ யூஸ் பண்ணால் அது எம்ஆர்என்ஏ வேக்சின். ஓகே, ஹெட்ரோடைபிக் வேக்சின்னா என்ன? இட் இஸ் வேக்சின் ஆல்சோ known as Jennerian vaccine or vaccine that are pathogens of other animals that are either do not cause disease or cause mild disease in the organism. இப்போ நம்மளும் மங்கியும் ஆல்மோஸ்ட் எவல்யூஷனில் கொஞ்சம் அடுத்தடுத்து வரும்.
ஸோ மங்கிக்கு சில வைரஸ் வந்து அட்டாக் பண்ணும். ஆனால் அந்த வைரஸ் வந்து நம்மளுக்கு அட்டாக் பண்ணால் ஒன்றும் ஆகாது, ஆனால் மங்கிக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி, ஆனால் அந்த 2 வைரஸும் ஒரே டைப்பாக இருக்கும், ஓரளவுக்கு ஒரே மாதிரி டைப்பாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு இம்யூனிட்டி கிரியேட் பண்ணால் அந்த மங்கிக்கு அட்டாக் பண்ண அந்த வைரஸை நம்மளுக்கு செலுத்துவாங்க, இன்ஆக்டிவேட் பண்ணி. ஸோ அதுதான் ஹெட்ரோடைபிக் வேக்சின் ஆர் வேக்சின் தட் ஆர் பேத்தோஜன்ஸ் ஆஃப் அதர் அனிமல்ஸ் தட் எய்தர் டு நாட் காஸ் டிசீஸ் ஆர் காஸ் மைல்ட் டிசீஸ் இன் த ஆர்கனிசம். ஸோ இதுதான். அடுத்து வேலன்ஸ் வேக்சினா என்னன்னா, வேக்சின்ஸ் மேபி மோனோவேலண்ட். ஸோ மோனோவேலன்ஸ், டைவேலன்ஸ் நம்மளுக்கு தெரியும். வேலன்சினா என்னது, நம்மளோட அந்த ஆட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளியில எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து எம்டி, அதாவது இப்போ ஒரு ஆட்டம்ல வந்து எலக்ட்ரான்ஸ், இந்த ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்க முடியும், ஆனால் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குன்னா அப்போனா இந்த ஆட்டம் வந்து இன்னொரு எலக்ட்ரான் வெளியில இருந்து வாங்கலாம். அப்போனா வேலன்சி என்ன, 1. ஓகே, இப்போ அந்த எலக்ட்ரான்னால 2 எலக்ட்ரான் வெளியில இருந்து வாங்க முடியும், ஏன்னா 2 இடம் எம்டியா இருக்கு. அப்படின்னா 2 எலக்ட்ரான் வெளியில இருந்து வாங்க முடியும் அப்படின்னா அதோட வேலன்சி வந்து 2. ஸோ மோனோவேலன்ட்னா ஒரு எலக்ட்ரான் தான் வெளியில இருந்து வாங்க முடியும், டைவேலன்ட்னா 2 எலக்ட்ரான் வெளியில வாங்க முடியும், பாலிவேலன்ட்னா நிறைய வாங்க முடியும். ஸோ இங்கே மோனோவேலண்ட் வேக்சின் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, மோனோவேலண்ட் வேக்சின் டிசைன் டு இம்யூனைஸ் அகேன்ஸ்ட் a single antigen. ஒரு ஆன்டிஜனுக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒரு மைக்ரோ ஆர்கனிஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் ஒர்க் ஆகும். இல்லை பாலிவேலண்ட் வேக்சின்னா நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கலாம். இப்போ கோவிடுக்கு யூஸ் பண்ண வேண்டியது நம்ம பாலிவேலண்ட் வேக்சின் யூஸ் பண்ணால் பெட்டர். ஏன்னா கோவிட் வந்து நிறைய வேரியன்ஸ் இருக்குது, நிறைய வேரியன்ஸ் இருக்கும்போது ஒரு பாலிவேலண்ட் யூஸ் பண்ணால் நம்மளால் நிறைய இது டிசீஸோட நிறைய வேரியண்ட்டோட ஃபைட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வேலன்ஸ் வேக்சின். கான்ஜுகேட் வேக்சின்னா இட் இஸ் அ ரிகாம்பினன்ட் வேக்சின். ஸோ ரிகாம்பினன்ட் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம பேசணும்ல, RDNA. ஸோ ரிகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலமாக உங்களுக்கு வந்து RDNA பண்ணி ஒரு வேக்சின் கிரியேட் பண்ணாங்கன்னா அதுதான் கான்ஜுகேட் வேக்சின். தேர் மேட் யூசிங் அ காம்பினேஷன் ஆஃப் 2 different components. Conjugate vaccine, however, are made using pieces from the coats of bacteria. These coats are chemically linked to a carrier protein and the combination is used as a vaccine. So இது என்ன கான்ஜுகேட் ப்ரோட்டீன்னா, கான்ஜுகேட் வேக்சின்னா, இப்போ வந்து இப்போ ஒரு எக்ஸ் பாக்டீரியா தான் நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்ன பண்ண போகிறோம், Y பாக்டீரியா நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் பாக்டீரியாவில் ஏதாச்சும் ஒரு சின்ன மெட்டீரியலை இதுதான் நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ண போகுது. இந்த குட்டி மெட்டீரியல் ஏதாச்சும் DNA எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த Y பாக்டீரியாவில் போட்டு உங்களுக்கு நான் செலுத்த போகிறேன். ஸோ தட் எனக்கு வந்து எக்ஸ் பாக்டீரியாவை கொடுக்கல, ஆனால் Y பாக்டீரியா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் Y பாக்டீரியாவில் எக்ஸ் பாக்டீரியாவோட ஜீன் இருக்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ் பாக்டீரியாவுக்கான ஆன்டிபாடிஸை ஜென்ரேட் பண்ணுவோம். ஆனால் அந்த Y பாக்டீரியா கொடுக்கறதுனால நம்மளுக்கு டிசீஸ் எதுவும் ஜென்ரேட் ஆகுது, ஆனால் நம்மளுக்கு இது இம்யூனிட்டி கிரியேட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் லைக் கான்ஜுகேட் வேக்சின். அடுத்து mRNA வேக்சின் வந்து நம்ம பேசிட்டோம். அதை இன்னும் டீப்பாக பேசணும்னா இட் ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் த ட்ரெடிஷ்னல் வேக்சின். ஏன்னா ட்ரெடிஷ்னல் வேக்சின் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ரெஸ்பான்ஸ்க்கு வந்து இது பண்ணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா RNA sequence, mRNA vaccine inject a fragment of the RNA sequence which then stimulate an adaptive immune response. mRNA fragment is a specific piece of the virus that carries instructions. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இது இருக்கும். mRNA வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டிமுலேட் செல்லுலார் இம்யூனிட்டி. ஸோ செல்லுலார் லெவல் வர இம்யூனிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான பவர்ஃபுல் mRNA. பட் mRNA வேக்சின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்யணும். ஸோ அதனால் ஈஸியாக அது கிடைக்கிறதும் இல்லை, ரொம்ப காஸ்ட்லி, அதை ஈஸியாக செய்யவும் முடியாது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ அதனால mRNA வேக்சின், எஸ் இட் இஸ் வெரி குட் எஃபெக்டிவ் வேக்சின், பட் அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். Unlike DNA vaccine, so DNA vaccine ஓட கம்பேர் பண்ணுறாங்க. mRNA vaccine are more fragile as molecules degrade within minutes. ஸோ mRNA வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காது, திடீர்னு டிகிரேட் ஆகிடும். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கோ இல்லைனா வந்து லாங் டேர்ம் யூசேஜுக்கோ வந்து இது யூஸ் பண்ண முடியாது. DNA வேக்சின்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், பட் RNA வேக்சின் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் RNA வேக்சின் என்னன்னா, வேக்சின்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் மோர் ரேப்பிட்லி. ஸோ நல்ல விஷயம்.
RNA vaccines are not made with pathogen particles or inactivated pathogen. It is only using the RNA strand. And mRNA vaccines is very efficacy வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எஃபிகசினா என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்சின் கொடுக்கறது மூலமாக உங்களோட இம்யூனிட்டி எவ்வளோ சீக்கிரம் டெவலப் ஆகுது, எவ்வளோ லாங்காக அந்த இம்யூனிட்டி இருக்குது, இதெல்லாம் தான் எஃபிகசி தான். ஸோ எஃபிகசி கேன் ஜென்ரேட் அ ஸ்ட்ராங்கர் டைப் ஆஃப் இம்யூனிட்டி. ஸோ mRNA வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கர் இம்யூனிட்டி வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து இம்யூனோகுளோபின்ஸில் டைப் வந்து இது. ஓகே, IgA, IgD, IgE, IgG, IgM. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா IgA வந்து பார்த்தீங்கன்னா மியூக்கஸ், நம்மளோட பிரெஸ்ட் மில்க் இதுலலாம் இருக்குது. ஓகே, IgD பார்த்தீங்கன்னா பி செல் ரிசெப்டாரில் வந்து இருக்குது, ஆக்டிவேட்ஸ் பேசோஃபில்ஸ் அண்ட் மாஸ்ட் செல். ஸோ இதை வந்து நீங்கள் தயவு செய்து வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, மகப் பண்ணிக்கோங்க. IG வந்து பாராசிட்டிக் வார்ம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுது. IgG பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்மா செல்ஸில் இருக்குது. ஓகே, பிளாஸ்மா செல்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுது. இட் இஸ் ஏபிள் டு கிராஸ் த பிளாசென்டா. ஸோ IgG is going from mother to child. Okay, so that you have to understand. So through placenta. But IgA பார்த்தீங்கன்னா உங்களுக்கு breast milkல வருது. IgG வந்து குழந்தை வயித்துல இருக்கும்போது பிளாசென்டா வழியாவே வந்துடுது. ஓகே, IgM பார்த்தீங்கன்னா surface of the B cell வந்து இருக்கும். It is responsible for early stages of immunity. இது என்னன்னா, it is a different types of immunity cells அப்படின்னு வச்சுக்கோங்க. Okay, so these are the different types of immune system or immune secreting விஷயம். Okay, so this is immunoglobulins அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹியூமரல் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் வந்து சும்மா இதுதான். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாடியில் ஒரு செல்லில், ஓகே, ஒரு செல்லில் வந்து நிறைய ஆன்டிஜென்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆன்டிஜென்ஸுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறது தான் ஆன்டிபாடிஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஆன்டிஜென், ஆன்டிபாடிஸ். ஓகே, ஆன்டிபாடி ஃபார்மேஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் டிடெக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிஜன் பைண்டிங் சைட் வந்து இது இருக்குது. ஓகே, ஸோ ஆன்டிஜன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பி செல்ஸு, ஓகே, பிளாஸ்மா செல்ஸு, மேக்ரோஃபேஜஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிஜனை எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு முக்கியமானது. ஆனால் இந்த ஆன்டிஜன்னு ஃபாரினாக இருக்கணும். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம பாடி ஆட்டோ இம்யூன் டிசீஸில் நம்ம செல்லு, நம்ம சொந்த செல்லுக்கு அகெயின்ஸ்டாகவே போராடும். ஸோ அதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதை பற்றி நம்ம பேசலாம். Which one of the following statements best describes the role of B cells and T cells in the human body? B cells and T cells எதுக்கு இருக்கு? It is to fight against the pathogens. So pathogens against work பண்றதுக்கு they are protecting the body from the disease. Okay, so that is for B and T cells. So autoimmune disease. ஓகே, ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்ன? இம்யூனிட்டி எப்படி டெவலப் ஆகுது, வேக்சின்ஸ் எப்படி இம்யூனிட்டியை இன்டியூஸ் பண்ணுது, எப்படி இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, வேக்சின் இஸ் அன் ஆக்டிவ் அக்வைர்டு இம்யூனிட்டி அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் வேக்சினில் என்னென்ன டைப்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்ன? நம்ம பாடி நம்மளையே ஒரு ஃபாரினராக நினைக்கிறது தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இப்போ என்னோட பாடியே என்னோட லிவரை வந்து கொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னா, நீ வேற யாரோ அப்படின்னு நினச்சிட்டு அதை கொல்ல ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா என்னோட பாடியில் இம்யூனிட்டி இருக்குது, அதை வந்து நான் வந்து வெளியிலேருந்து வர ஒரு ஜெர்முக்கோ ஒரு டிசீஸுக்கோ நான் யூஸ் பண்ணுறேன். பட் என்னோட பாடியில் இருக்கிற ஆன்டிஜனையே அது வந்து ஃபாரினராக நினச்சி, அந்த ஃபாரின் ஆன்டிஜன் நினச்சி அது வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சா அதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ரீசெண்டாக ஒரு ஆக்டர் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸில் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம வந்து இந்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, autoimmune disease. So autoimmune disease are conditions in which your immune system mistakenly damages healthy cells in your body. ஸோ டேமேஜ் ஆன செல்லை அஃபெக்ட் பண்ணுறது நார்மல். ஏன்னா டேமேஜ் ஆன செல்லை கொண்டாதான் அந்த வைரஸ்க்கான ஹோஸ்ட் வந்து இல்லாமல் போகும். அந்த வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகிறதுலேருந்து தடுக்கும். ஏன்னா அந்த செல்லுக்குள்ளே அந்த வைரஸ் இருந்ததுன்னா அந்த செல்லை நீங்கள் கொண்டா மட்டும்தான் அந்த வைரஸும் சாகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம செல்லை டேமேஜ் ஆன செல்லை கொல்றது தப்பில்லை. பட் ஹெல்த்தி செல்லை கொண்டா அது ஒரு பிரச்சனை. ஸோ என்ன? ஸோ டைப்ஸ் இன்க்ளூட் ரொமட்டாய்டு ஆர்த்ரிஸ், ஸோ பக்கவாதம்னு சொல்லுவாங்கல்ல, அப்புறம் க்ரோன்ஸ் டிசீஸ், அப்புறம் சம் தைராய்டு கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். autoimmune diseases வந்து டார்கெட் ஒன்லி ஒன் ஆர்கன் ஆர் மெனி ஆர்கன்ஸ் ஆல்சோ. ஸோ லெட்ஸ் சி சம் ட்ரக்ஸ். இதோட காசேட்டிவ் என்ன, எப்படி நடக்குது? ஜீனாக இருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் என்விரான்மெண்ட்டில் நம்மளுக்கு நடந்த சில மாற்றங்கள்னால இருக்கலாம், இல்லைனா ரேடியேஷனால் இருக்கலாம், யூவி ரேடியேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காசஸ் சொல்கிறாங்க. ஓகே, ட்ரக்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல்
வந்து நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ட்ரக்ஸ் கேன் இன்டியூஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஹிஸ்ட்ரி, நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரினால மரபணுக்கள்னால நடக்கிறது. மைக்ரோ ஆர்கனிசம் லைக் வைரஸஸ் அண்ட் பாக்டீரியா ஆல்சோ இன்டியூசஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸு, லைஃப் ஸ்டைலில் ப்ராப்பராக ஒழுங்காக சாப்பாடு சாப்பிடல, இல்லை நைட்டு தூங்காமல் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, இல்லைன்னா அதிகமாக வந்து ஃபோன் நோண்டுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், சைல்டுஹுட்டில் வந்து மேல் நியூட்ரிஷனால, ஓகே, நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடாததுனால, பெஸ்டிசைட்ஸ்னால, மெர்க்குரி எக்ஸ்போஷர்னால, ஜெனட்டிக்கலாக ஏதாச்சும் இது மியூட்டேஷன் ஆகிறதுனால, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், விட்டமின் டியோட டெஃபிஷியன்சினால, ரிமட்டாய்டு ஆர்த்தட்டிஸ், அப்போ பக்கவாதம்ன்றது விட்டமின் டி டெஃபிஷியன்சினால வருது. ஸோ விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்யூன் ஃபங்க்ஷன். ஸோ விட்டமின் டி இல்லைன்னா இம்யூன் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிடும், அதுவே மேல் ப்ராக்டிஸ் ஆகிடும், அப்படியே மேல் ஃபங்க்ஷன் ஆகிடும். அதுக்கே புரியாது யார் ஃபாரின்னு யார் நம்மளோட ஆன்டிஜென்னு. அடுத்து உமன்ஸ் ஆர் மோஸ்ட் அஃபெக்டட். ஸோ 10% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இதில் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த பாப்புலேஷன்லையும் 13% வந்து உமன், வெறும் 7% தான் மென். ஸோ அதிகமாக இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு உமனுக்கு தான். ஓகே, காசஸ் என்ன நிறைய இருக்குது. ஓகே, உமனுக்கு வந்து எதுக்காக இந்த அதிகமாக வருதுன்னா 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து சில நேரத்தில் வந்து ஓவராக சுரக்கிறதுனால நடக்குது. ஏன்னா ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் உமனுக்கு தான் இருக்குது. ஓகே, வி ஹாவ் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் hormone. This is a reproductive hormone for us, whereas for the male it is testosterone. So androgen அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெஸ்டோஸ்ட்ரான்ற அந்த ஒரு ஹார்மோன் தான் அவங்களுக்கு செக்ரேட் ஆகுது. இதெல்லாம் செக்ஸ் ஹார்மோன்ஸ் இல்லைன்னா ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக ஏதாவது வந்து இம்பேலன்ஸாக இருந்ததுன்னா, ஓகே, ஆர் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருந்ததுன்னா நம்மளுக்கு இது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று எக்ஸ் குரோமோசோம் வந்து இன்ஆக்டிவேஷன் ஆகிறதுனாலே, ஏன்னா உமனுக்கு வந்து 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குன்னு நம்ம பேசணும். ஸோ இந்த எக்ஸ் குரோமோசோம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் இன்ஆக்டிவேட் ஆகுது. ஸோ the molecular coating of the X chromosome which ensures that one set of X chromosome in females remains active and functions in all the cells of the body while the other is inactive. ஸோ சில நேரம் இந்த மாதிரி malfunction ஆகிறதுனால ஒரு 2 குரோமோசோமில் ஒரு குரோமோசோம் இன்ஆக்டிவேட் ஆகிறதுனாலையும் இது வந்து வரலாம். ஸோ because human females and most contain 2 X chromosomes and male contain 1 X and 1 Y chromosome. So this is the thing. Okay, பாத்தீங்கன்னா இது பாருங்க, ரீசெண்டா பாத்தீங்கன்னா you understand there is something called as multiple sclerosis. So this is one type of immunity. So this you have to understand. So this is one type of immunity. autoimmune disease. இது எதனால வருதுன்னா இதுதான் நம்மளோட பிரெயின்ல இருக்கிற செல்ஸ். ஸோ நியூரான் இஸ் it is a fundamental cell for this brain. ஸோ பிரெயின்ல இருக்க இந்த செல்லோட பார்ட்ஸ் பாருங்க. இது வந்து ஆக்சான், இது வந்து உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சான், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைலின் ஷீத் இருக்குல்ல, ஓகே, இந்த மைலின் ஷீத் இருக்குல்ல, இந்த மைலின் ஷீத் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷீத். ஓகே, இதுதான் டென்ட்ரைட்ஸு. ஓகே, இது டென்ட்ரைட்ஸு. ஓகே, இப்போ இந்த இப்படி இருக்கா, ஓகே, இப்படி இருக்கு. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா இந்த நியூரான் வந்து நம்மளோட சிக்னல்ஸ், இப்போ நான் கையில் அடிக்கிறீங்க, அந்த கையில் அடிக்கும் போது என்னோட சிக்னல்ஸ் இங்கே கையில் அடிக்கிறாங்கன்ற அந்த சிக்னல்ஸ் எப்படி போகும்னா என்னோட நியூரான்ஸ் வந்து இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ், சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ், அந்த சிம்பத்தட்டிக் நர்வ்ஸில் இல்லை நர்வ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நியூரான்ஸ் தான் இருக்கும். ஸோ நியூரான்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று வந்து இணைப்பாக இருக்கும். இந்த இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்னல்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு அப்படி ரொம்ப டச்டாக இருக்காது, கொஞ்சம் இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி ஃபில் ஆகும்னா ஒரு இது இருக்குது. ஓகே, அசிட்டோ கோலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது, ஏதோ ஒரு கெமிக்கல் வச்சுக்கோங்க. அந்த கெமிக்கல் மூலமாக இந்த சிக்னல் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த சிக்னல் பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். இங்கே மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் எப்படி வருதுன்னா இந்த மைலின் ஷீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை நடந்ததுன்னா இந்த ஒரு டிசீஸ் வருது. ஓகே, so recently scientists have fabricated monolayers of pure myelin basic protein, a major protein component of myelin sheath, which is a protective membrane that wraps around the axons of the nerve cells. So இதில் ஏதாச்சும் malfunction நடந்தது, அதாவது நம்ம myelin sheath அகெயின்ஸ்டா நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுதுன்னா அந்த ஒரு பிரச்சனைக்கு பேர் தான் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். ஓகே, ஸோ திஸ் myelin sheath ஞாபகம் இருக்குங்க, இது எதில் இருக்கும்னா நியூரானில் இருக்கும். ஓகே, நியூரானில் இந்த ஒரு இதில் சைட்டானில் இருக்கும். இந்த சைட்டான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த சைட்டான் ஆக்சான், ஓகே, மண்டை மாதிரி இருக்கிறது ஆக்சான், இது வால் மாதிரி இருக்கிறது சைட்டான். இந்த சைட்டானோட மெம்பரைன் மாதிரி இது மைலின் ஷீத் இருக்கும், நடுவில் கேப் இருக்கும்.
ஓகே, நடுவில் கேப் இருக்கும். இதுதான் myelin sheath. ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது மாதிரி நிறைய இம்யூன் டிசீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரிமட்டாய்டு ஆர்த்தஸ், பக்கவாதம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிசன்ஸ் டிசீஸ், கிரேவ்ஸ் டிசீஸும் உங்களுக்கு கிரேவ்ஸ் டிசீஸும் ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ். கிரேவ்ஸ் டிசீஸ் பார்த்தீங்கன்னா தைராய்டு வந்து அதிகமாக செக்ரேட் பண்ணுறது. ஓகே, தைராய்டை அஃபெக்ட் பண்ணுற ஒரு கிரேவ்ஸ் டிசீஸ். ஹாஷிமோட்டோ பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிஷியன்சி நடக்கிறதுனால, இங்கே பார்த்தீங்கன்னா கிரேவ்ஸ் டிசீஸ் வந்து தைராய்டு வந்து அதிகமாக செக்ரேட் ஆகிறதுனால. ஓகே, ஸோ மயஸ்தீனியா கிரேவிஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் அஃபெக்ட் த பிரெயினில் மசில்ஸ் இருக்கும்ல, அந்த மசில்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் வாஸ்குலிட்டிஸ், இது பார்த்தீங்கன்னா இட் வில் அட்டாக் த பிளட் வெசல்ஸ். ஸோ மயஸ்தீனியா கிரேவிஸ் வந்து பிரெயின் கண்ட்ரோல் மசில்ஸ் வந்து இட் வில் அஃபெக்ட் த நர்வ்ஸ் இம்பல்சஸ் தட் ஹெல்ப் த பிரெயின் டு கண்ட்ரோல் மசில்ஸ். ஸோ பிரெயின்லேருந்து மசிலை கண்ட்ரோல் பண்ண அந்த நர்வ்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ இம்யூன் மயஸ்தீனியா கிரேவிஸ். ஸோ மயஸ்தீனியா கிரேவிஸ் கேன் பி ஆஸ்க்ட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மயஸ்தீனியா கிரேவிஸ். சீலியாக் டிசீசஸும் பார்த்துக்கோங்க. சீலியாக் டிசீசஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்மளால க்ளூட்டன் ரெசிஸ்டன்ட். ஸோ இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா க்ளூட்டன் பற்றி நிறைய இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ க்ளூட்டன், அதாவது இந்த நம்ம வீட்டில் இருக்கிற க்ளூட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அலர்ஜி கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் இந்த சீலியாக் டிசீஸ் தான். ஓகே, சீலியாக் டிசீஸ் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ், ரூமட்டாய்டு ஆர்த்தஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம சமந்தாவை வந்து அஃபெக்ட் பண்ண ஒரு முக்கியமான டிசீஸ் வந்து மயோசிட்டிஸ். ஓகே, இட்ஸ் இம்யூன் சிஸ்டம். இது என்ன பண்ணோன்னா இட் இஸ் அட்டாக்கிங் ஹர் muscles. Okay, it is attacking her muscles, so she is becoming weak. Okay, resulting in inflammation and weakness. So நிறைய இடத்துல ஜாயின்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மசில்ஸ் வந்து இன்ஃப்ளேம் ஆகும். ஸோ இது வந்து the own body is fighting against her own muscles. ஸோ இதுதான் மயோசிட்டிஸ். ஸோ this is where she was having problem. Okay, so coming to this traditional vaccine and inverse vaccine. What is this inverse vaccine? ஸோ இம்யூனிட்டியை இன்டியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு வேக்சின்ஸை வந்து போகிறோம். அதுதான் ட்ரெடிஷ்னல் வேக்சின். இப்போ நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வருது அப்படின்னா வேக்சின்ஸை கொண்டு வரது இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு. இப்போ இம்யூனிட்டி நடக்காத அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறதுக்கு யார் உள்ள வராருன்னா இன்வர்ஸ் வேக்சின்ஸ். ஏன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸில் என்ன நடக்குது, நம்ம இம்யூனிட்டியை நம்ம பாடிக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுது. அப்படின்னா இந்த இம்யூனிட்டியை ஸ்டாப் பண்ணணும். அந்த ஸ்டாப் பண்ணுற வேக்சின் தான் இன்வர்ஸ் வேக்சின். ஸோ இன்வர்ஸ் வேக்சின் இஸ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அது எப்படி செய்யுது, இம்யூனிட்டியை ஸ்டாப் பண்ணுது. இட் இஸ் இன்ஹிபிட்டிங் ஆர் இட் இஸ் ஸ்டாப்பிங் ஆர் இம்யூனிட்டி ஸோ தட் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் அவர் ஓன் பாடி. ஸோ it is to prevent the immune system from attacking the healthy cells and tissues in autoimmune disease. Okay, it is to prevent this autoimmune disease. So it is reducing attack on healthy tissues. நீ வேலையே செய்வேனா, நீ சம்மத்தா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோஇம்யூன் டிசீஸில் இருக்கிறதுனால நம்ம இம்யூன் சிஸ்டமை ஸ்டாப் பண்ணி இல்லைன்னா இன்ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் வருது இன்வர்ஸ் வேக்சின். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இன்வர்ஸ் வேக்சின் ஒரு புது விஷயம் பேசணும். ஓகே, ஆட்டோ இம்யூன் டிசீஸஸ் பற்றி நீங்கள் லைட்டாக கேள்விப்பட்டிருக்கலாம், அதை பற்றி நிறைய பேசிட்டோம். ஓகே, ஸோ வேக்சின்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, வித் தட் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கீப் கமெண்டிங் ஆன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.